அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்ப்பேன். நிறைய பேர் கேட்குற மாதிரி எனக்கு வேலை கிடைக்குது, கிடைச்ச வேலையில நான் ஸ்டாண்டர்டா இருக்க முடியல, அதே மாதிரி அடுத்தடுத்த பதவி உயர்வுக்கு நான் வரதுக்கான விஷயங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி. நமக்கு வேலைக்கான தடை இதை நிவர்த்தி செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிரகங்களுடைய கூட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, எத்தனையோ சொல்லுவாங்க, ஜாதக ரீதியா சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது முன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கர்மா என்ன வேணாலும் இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அருகம்புல். பச்சையான அருகம்புல்லை வாங்கி நம்ம ஒரே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு கோயிலில் போய் ஒரே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். எந்த நாளில் இது செய்ய வேண்டும். இதை செய்தால் மட்டுமே போதுமான விஷயம். கண்டிப்பாக வேலைக்கான தடை உடையும். கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அழகா சொல்லியிருக்காங்க. இப்போதான் இன்னைக்கு வேலைக்கு தேடுறோம். அந்த காலத்துல, முன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அரச வேலைன்னு இருப்பாங்க. அரச குலத்துல வேலை செய்யறதுக்கு பார்ப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு போஸ்டிங் இருக்கும். அதுக்கு காம்படிஷன் இருந்துச்சு, பல விஷயங்கள் இருந்தது. ஸோ ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதான் நம்மளுடைய முனைப்பு, நம்மளுடைய ஐடியா, நம்மளுடைய ஆசை, நமக்குன்னு ஒரு கனவு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், நல்ல ஒரு வேலை இருக்கணும், நல்ல ஒரு குழந்தை இருக்கணும், நல்ல வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். இது எல்லாருடைய கனவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலம், புலம், அது மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கார், வாகனம், ஏதாவது அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு. ஆனால் நடுத்தரமான இருக்கிறவங்களுக்கு கூட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாக்கனியாகவும் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எட்டாக்கனி ஒன்று இருக்கும். பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு எட்டாக்கனி இருக்கும். இந்த எட்டாக்கனியை தொட்டு பிடிக்கக்கூடிய, நமக்கு மடியில் விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல்லோட மகத்துவம் இருக்கு, சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தடையை உடைக்கும். கிரகத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாவ விமோச்சனம், கிரகத்தினால் வரக்கூடிய அந்த மைனஸ் வேவ், இது அருகம்புல்லால் தீர்க்க வைக்கப்படும். அருகம்புல் சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே நம்மளுடைய தடைகளை அறுக்கும் புல் அப்படின்னு சொல்ல முடியும். உடைக்கும் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் தடுக்கி விழுந்தான் பைல்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் தடுக்கி விழுந்த பைல்வான் அப்படி கிடையாது. பைல்வான் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு புல்லு தட்டியதால் அது விடியும் அப்படிதான் உண்மையான அர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கான அர்த்தமே தான் புல் தடுக்கி பைல்வான் அப்படின்னாக்கா. பைல்வானுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முட்டி மோதி விளையாடுறோம் பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு போராடுறோம் பார்த்தீங்களா, அதை உழைக்கக்கூடிய ஒரு புல்லுங்கிறது. அந்த புல்லு தான், அந்த ஒரு சொல்லு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அருகம்புல். ஸோ இந்த புல்லை என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு குண்டான், சின்னது சட்டி, மண் சட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த யாக பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்க, பச்சை கற்பூரம், அந்த பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன செமத்து குச்சிகள் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில். 2-3 குச்சை போட்டுட்டு அந்த பச்சை கற்பூரம் எரியுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அருகம்புல்ல கொண்டுனா எனக்கான தடை, இந்த வேலைக்கான தடை, என்னுடைய ஆசைக்கான தடை அத்தனையும் உடைய வேண்டும். வேற எதுவுமே தேவையில்லை. மந்திரமே இதான், வார்த்தை தான் மந்திரம். இது அழகா அந்த அருகம்புல்ல போட போட நமக்கு முன்னாடி அந்த புகை போகுது பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட பகையும் இந்த புகையில் போகும், தடையும் உடையும். இது சனி ஞாயிறு எப்போ வேணாலும் பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ண அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இதையும் பண்ணலாம். இதை தொடர்ந்து பண்ண நம்ம கிட்ட ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா ஒரு கரும்புகை, அந்த தடை. வேலை கிடைக்கல, எத்தனையோ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இதை செஞ்சுட்டு நீங்க ஒரு வேலையை பண்ணி பாருங்க. டக்குன்னு உங்களுக்கு உங்களுடைய படி அதிகாரப்பூர்வமாக சில விஷயங்கள் சேரும். இவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த அருகம்புல் யாகம் வேற எதுவுமே போட தேவையில்லை. அருகம்புல் மட்டும்தான். பச்சையா போட்டாலும் சரி, காஞ்சி அம்மா போட்டாலும் சரி, நம்மளுடைய தேகம் வலுப்பெறும். எப்படி சக்தியாக, மகாசக்தியாக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய கோயில், விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு. இதான் காரிய சித்தி விநாயகர்னு ஒன்று விநாயகர் இருக்கும். எங்கன்னு பாருங்க, உங்க ஊர்ல காரிய சித்தி விநாயகர் எங்க இருக்கு, சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த விநாயகருக்கு நீங்க 7 நாளும் தேங்காய் உடைங்க, செத தேங்காய். இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, 7வது நாள் உடைங்க, அங்க நல்ல செய்தி சேரும். இது விநாயகருடைய பரிகாரம். இன்னொன்னு பிரதோஷம். இந்த பிரதோஷத்துல தான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க புதிதாக்கப்படும் உங்கள் ஆன்மா. நேரா பிரதோஷ அன்னைக்கு போங்க, சிவனு ஐயாவை நேரா பாருங்க. என்னோட தடையெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க. 3 மிளகு மென்று சாப்பிடுங்க. சின்னதா ஒன்னா போட்ட காரமா இருக்குமா, ஒன்ன போட்டு மென்று சாப்பிடுங்க. அடுத்தது கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு இன்னொன்று சாப்பிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு இன்னொன்று சாப்பிடுங்க. இப்படியும் சாப்பிடலாம். ஆனா ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காதீங்க, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் 3 மிளகு. உங்களுடைய தடை ஓட்டத்தை அந்த பிரதோஷம் அன்னைக்கே முடிச்சிருங்க. அன்னைக்கே சரியாகும். இப்படி 2-3 பிரதோஷத்துல உங்களுக்கு நல்ல செய்தி சேரும். இதை செஞ்சீங்கன்னா 100% உங்களுக்கு இது கை கண்ட பரிகாரம் தான், தைரியமா சொல்றேன். இது பல பேருக்கு வாழ்க்கையில கை கொடுத்திருக்கு. இதை செய்தால் மட்டுமே வாழ்க்கை தடை உடையும்.
ஏன் அப்படின்னா அருகம்புல் ரொம்ப முக்கியம். விநாயகரின் காரிய சித்தி விநாயகர். அது செதர் தேங்காய் உடைங்க, அவ்வளவுதான். இந்த தேங்காய் அடிச்சு உடைக்கிறேன் பார்த்தீங்களா, இது செதற மாதிரி என்னுடைய தடைகள் எல்லாம் சிதற வேண்டும், அவ்வளவுதான். விநாயகர்கிட்ட வேண்டிட்டு வந்துருங்க. அடுத்தது நீங்க வந்து பிரதோஷம். இந்த 3 மட்டும் அப்படி சைமன்டைஸா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு வாங்க. சீக்கிரமாகவே நீங்க எத்தனையோ இப்போ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலை வந்து உங்க கை கூடும். சரி, நான் செஞ்சு பார்த்துட்டேன் சார், ஆனால் டக்குன்னு வரலையே, இதை தான் கொஞ்சம் நீங்கள் விடாமல் செய்யணும். அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லாக செய்ய சொல்லலை. செய்ய செய்ய சில பேருடைய கரை கொஞ்சம் வெயிட்டு, அவங்களுடைய தடை கொஞ்சம் முன்னப்பின இருக்கலாம். ஆனால் இது உறுதியான ஒரு பரிகாரம். அதனால தான் சொன்னேன், இதை செய்தால் மட்டுமே இந்த தடை நீங்கும். ஏன்னா வேலை அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வாழ்வாதாரம் அதில் இருக்கு. ஸோ இந்த பரிகாரம், இதை வந்து இப்போ சொல்லுவாங்களே, கண்ணில் படுறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அதாவது இந்த பரிகாரம் வந்து யார் சொல்லுவாங்க? சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். நான் ஒரு கேட் பாஸ் மாதிரி உங்களுக்கு இதை தகவலை பரப்பிக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்றேன். ஸோ மிக வலிமையான ஒரு வார்த்தையாக அமையும். ஏன்னா சித்தர் வாக்கு பெரும் வாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் படித்தேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதை சொல்லுவாங்களே, ஊதுற சங்க ஊதி வச்சுட்டேன், விடியறது விடியட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சின்ன சிம்பிள். ஏன்னா 3மே மகா ரகசியம் நம்ம சொல்லியிருக்காங்க. செய்து பாருங்கள். இது வந்து பெரிய செலவு கிடையாது, ரொம்ப நேர செலவு கிடையாது. நம்ம சரணாகதியோடு செய்தால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். வாழ்வாதாரம், வாழ்வு மேல் ஓங்கி போய்கிட்டே இருக்கும். அதனால்தான் அருகம்புல் யாகம் மிக 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 முக்கியமானது. காரிய சித்தி விநாயகரை, சித்தி விநாயகர் பிடிச்சுக்கோங்க. பிரதோஷத்துல சிவன்கிட்ட போய் அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க. வீட்டுக்கு வந்து 3 மிளகு சாப்பிடுங்க. உங்களுடைய கரை திரை அழகாக நீங்கும், உங்க தடை நீங்கும். நல்ல வேலை வந்து உட்காருவீங்க. ஸோ நல்ல வேலை கிடைக்க இந்த பரிகாரம் மிக மிக உன்னதமானது. ஸோ இது செய்து கண்ட கை கண்ட பரிகாரம். நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.